and welcome to Kavi's Dairies. இன்னைக்கு ஒரு cooking vlog பார்க்கலாம். So இன்னைக்கு என்ன cook பண்ண போறோம் அப்படினா இன்னைக்கு வந்து two unusual recipes cook பண்ண போறோம். One is for breakfast and other one is for snacks. Breakfastக்கு வந்து நம்ம சேமியா பிரியாணி செய்ய போறோம் and evening snacksக்கு வந்து நம்ம பாலக் வச்சு ஒரு பக்கோடா செய்ய போறோம். அதாவது பாலக் சாட் செய்ய போறோம். So அதை எப்படி பண்றது அப்படிங்கறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க first time பார்க்கறீங்க அப்படினா நான் கவிதா and நம்ம சேனல் Kavi's Dairies. நம்ம சேனலுக்கு கூட மத்த கண்டென்ட்ஸ் செக் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு subscribe பண்ணிக்கோங்க. And இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சேமியா பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பட்டை, 2 லவங்கம் அண்ட் 1 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது பொரிஞ்சதும் நம்ம வந்து சாப் பண்ணி வச்ச ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட காரத்துக்கு ஏற்றபடி கூடவோ குறைக்கவோ நம்ம செஞ்சுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் குக் ஆனதும் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்ச டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அது குக் ஆகிறதுக்காக. நான் வந்து இங்கே சாப் பண்ணி வச்ச கேரட் அண்ட் பீன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நமக்கு தேவைப்பட்டால் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த வெஜ்ஜஸ் தேவையோ அந்த வெஜ்ஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிறதுக்காக ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutes குக் பண்ணலாம். நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லாவே குக் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கர்ட் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சில மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன மசாலா அப்படின்னா சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் அண்ட் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மசாலாஸ் கூடவே சோயாபீன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சோயாபீன்ஸ் இந்த மசாலா எல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 minutes குக் பண்ணலாம். டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ண மசாலாஸ் எல்லாமே நல்லாவே குக் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சேமியா ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சேமியா வந்து சிங்க் ஆகிற அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணால் போதும். நம்ம ஆட் பண்ண இந்த வாட்டர் வந்து மசாலாவோட சேர்த்து நல்லா பாயில் ஆகும்போது நம்ம வந்து இந்த சேமியா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே ரோஸ்டட் சேமியா தான் ஆட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம சேமியா ஆட் பண்ண பிறகு அதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். ரொம்ப ஹெவியாக மிக்ஸ் பண்ணும்போது சேமியா எல்லாமே உடஞ்சிரும். ஸோ நான் ரொம்ப லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேமியா வந்து நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 5 minutesக்கு குக் பண்ண போகிறோம். 5 minutesக்கு அப்புறம் நம்மளோட சேமியா பிரியாணி கம்ப்ளீட்லி ரெடி ஆயாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட சேமியா பிரியாணி மேலே கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணால் இது வந்து ரெடி டு சர்வ். பாலக் சாட் செய்கிறதுக்கு ஒரு கப் கிராம் ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் ரைஸ் ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சம் சால்ட், கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சம் டர்மரிக் பவுடர், அது கூடவே பெருங்காயமும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இங்கே ஒரு 3/4 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நம்மளுடைய பேட்டர் வந்து கம்ப்ளீட்லி ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த பேட்டரில் வந்து நம்ம பாலக்கை வந்து லீஃபாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி அதுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த பாலக் மேலே சாட் செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹோம்மேட் க்ரீன் சட்னி தான். இதுக்கு அடுத்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்பட்ட ஆம்ச்சூர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே சாப் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. நம்ம டேஸ்ட்க்கு ஏற்றபடி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மிக்ஸ்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் டைம் வந்து கர்ட் அண்ட் க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் ஆட் பண்ணோமோ அதெல்லாம் மறுபடியும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் நம்ம வந்து சாப் பண்ணி வச்சு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணல, ஸோ இப்போ தான் ஆட் பண்ண போகிறோம். இது கூடவே ஒன்ஸ் அகெயின் சாட் மசாலாவும் ஜீரா பவுடரும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக மிக்ஸ்சர், கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணால் இது வந்து ரெடி டு சர்வ் அண்ட் ரெடி டு டேஸ்ட். இது வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் டெலிஷியஸான ஈவினிங் ஸ்நாக். எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு ரெசிபீஸுமே ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அண்ட் இது வந்து ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.